வணக்கம் நண்பர்களே. பாருங்க, இந்த மரத்தோட தனிச்சிறப்பை. மரத்தோட அந்த கீழ்ப்பகுதியில் காய், அந்த பழம், பூ, மொட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா அது இல்லை, பூ இல்லை, காய் இல்லை, எதுவுமே இல்லை. அதான் இந்த மரத்தோட தனிச்சிறப்பு. பார்த்துக்கோங்க, இதுதான் நாகலிங்க மரம். அதுதான் அதோட தனிச்சிறப்பு. நாகலிங்க மரத்தோட தாயகம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இல்லை ஆப்பிரிக்கா கண்ட பகுதிகள் தான். இது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோயில்களில் இருக்குது. இது சிவனுக்கு வச்சு வழிபடுறதுக்கு சிறப்பான பூ. சிவ பூஜையில் கண்டிப்பாக அந்த நாகலிங்க மலர் கண்டிப்பாக வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதனுடைய இலைகளை மென்னோம்னாலே நம்ம பல்லில் ஏதாவது வலி இருந்தால் போயிடுது, கிருமி இருந்தால் போயிடுது, நல்லா சுத்தப்படுத்தும் பல்லெல்லாம். மற்றபடி இந்த பழத்தெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அது உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படிம்பாங்க. அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. இலையில் மருத்துவ குணம் இருக்குது. அப்புறம் இந்த பட்டையில் மருத்துவ குணம் இருக்குது. அதெல்லாம் அரைச்சி நம்ம எதாவது புண்ணு இருந்துச்சா அதில் போட்டோம்னா உடனே ஆறும். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம். சிவன் கோயில். எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. தேவிப்பட்டினங்கிற ஊர். அங்கே அந்த சிவன் கோயிலில் இந்த மரம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம், சாமி கும்பிட்டோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா பழுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மாதங்கள் ஆகும். எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அப்புறம் இந்த குழந்தை இல்லாதவங்க அரைச்சி சாப்பிட்றாங்க. இது அரைச்சி சாப்பிட்டா பிறக்கணும். அது நம்பிக்கை எனக்கு இல்லை. உண்மையா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் அந்த பூவை பறிச்சுட்டு போகிறாங்க, அரைச்சி சாப்பிட்றவங்க. அது என்னன்னு தெரில. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த நாகலிங்கம் பூவில் உள்ள சிவன் லிங்கம் இருக்குது. அதை சுற்றி ஏதோ 22 தேவர்கள் இருக்கிற மாதிரி அந்த பூவில் இருக்குது. அதுதான் இதோட தனிச்சிறப்பு. அதனால தான் நாகலிங்க மரங்கிறாங்க. உலகத்தில் ரொம்ப அழகழகான பூக்கள் இருக்குது. அதில் இந்த நாகலிங்க பூவும் ரொம்ப அழகான பூக்கள். பாருங்கள், இதுவும் அந்த தாமரை பூவில் உள்ள மாதிரியே இருக்குது. இந்த பூவை நம்ம கையில் தொட்டு பறிக்கிறப்ப நம்ம கையிலையும் கொஞ்சம் உஷ்ணமாக தோணும் நமக்கு.